ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம லஞ்ச் நம்ம அம்மா வீட்ல இருந்துதான். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான சொதம்பல் சமையல்ங்க. இது எப்படி சொல்றது எனக்கு தெரியல. என்னால சிரிப்ப வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த வீடியோ பார்த்தாதான் அவங்களுக்கே தெரியும். ஓ, இதனாலதான் இந்த சாதம் வந்துதா அப்படின்னு. நான் ஒரு 12 மணி போல அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போய் கிச்சனுக்கு போனேன். கிச்சனுக்கு போய் என்ன சமைச்சிருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்லி open பண்ணி பார்த்தா விருந்து இருக்கு. நம்ம சாதம் படிப்போம்ல, அந்த ரைஸ்ல விருந்து வச்சிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சாப்பிடலாம் சொல்லி வந்தேன். வந்துட்டு கொஞ்ச நேரத்துல கழிச்சு அக்கா ஃபோன் பண்ணாங்க. இது இப்படி சாதம் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸ் செஞ்சது, இல்லைன்னா அப்பா சாப்பிட மாட்டாரு. ஒயிட் ரைஸ்னா ஓகே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. அரிசியெல்லாம் கழுவி வச்சுட்டு சைட் பை சைடு வந்து நான் ஆனியன் ரைத்தாவும் கொத்தமல்லி புதினா துவையலுமே நான் ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் போயிட்டு போனை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வெளியே வரதுக்குள்ள சாதம் வந்து குழஞ்சிருச்சு. ஆத்தி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தயிர் சாதம் கலரி வச்சுட்டு வந்துட்டேன். இதுல வேற அம்மா ஒயிட் ரைஸ்க்கு ரசம் எல்லாம் வேற வச்சாங்க. அப்பா ஒயிட் ரைஸ்க்கு ரசத்தையாவது வச்சு சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவங்க போய் படுத்து தூங்கிட்டாங்க. அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ள வேகமா தயிர் சாதத்தை கலரி வச்சுட்டு ஓடியே வந்துட்டேன். ரிட்டர்ன் ஈவினிங் வீட்டுக்கு போனாதான் தெரியும் என்ன நடக்குன்னு. ஓகே, பை. தேங்க்யூ.